Hi everyone, welcome to Velangani Food. இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து மசாலா சுண்டல் வண்டிக்கடை ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து இத பீச்ல சாப்பிட்டுருப்பீங்க. பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ல உட்கார்ந்துலாம் சாப்பிட்டுருப்போம். இப்போ வந்து கொரோனா டைம்ங்கிறதுனால நம்மளால ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட முடியல. இப்போ நம்ம அதே வண்டிக்கடை ஸ்டைல்ல மசாலா சுண்டல் டேஸ்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 1/4 கிலோ பட்டாணியை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை வந்து இப்போ குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு இதை வந்து 5 விசில் வர வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை வந்து அரைக்கிறதுக்கு பார்ப்போம். இதுக்கு மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. நான் சின்ன சின்ன பல்லாங்கிறதுனால 10 எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 7 கிட்ட எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் வேணுமாலும் எடுத்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பட்டாணியில் உள்ள தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியை வந்து நல்லா இருத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மசாலா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கறிவேப்பிலையை வந்து ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த இஞ்சி வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த சுண்டல்லேருந்து எடுத்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு இந்த தண்ணி பத்தாது. இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி வந்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை அலசி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை கலந்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சுண்டலில் சேர்த்துருக்கோம். அதே தண்ணியை வேறு இதில் சேர்த்துருக்கோம். பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சுண்டலுக்கு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதில் சுண்டலை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சுண்டலை சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அந்த மசாலாலாம் சுண்டி அந்த சுண்டலில் நல்லா படுற மாதிரி அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதை இது வந்து இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு. இவ்வளோ இதுக்கு கொதிச்சிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த மசாலா மிக்சிங்கோட நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சுண்டலில் நல்லா மசாலா ஒட்டி வர அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இந்த 2 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இந்த மசாலா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டான வண்டிக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷிங்காக வெங்காயம், கேரட், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அவங்க தர மாதிரியே. டேஸ்ட்டான வண்டிக்கடை சுண்டல் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் வந்து தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு வெட்டினீங்கன்னா அந்த பழம் வந்து பிஞ்சு போகாது, ரொம்ப பழுத்து போயிருந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.